தங்கச்சி இன்னும் காண இல்லை. வேற வேற லேட்டா வந்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்குதோ ஆண்டவரே. 3:30க்கு ஸ்கூல் முடியும். 7 மணி ஆச்சு, இன்னும் ஆளு காண இல்லை. இயேசுவே. இங்க வா. என்ன ஏன் இவ்வளவு லேட்? நான் முடிஞ்ச டியூஷன் நடந்ததா, அதை முடிச்சுட்டு வரேன். இப்போ என்ன? நானும் பார்த்து கொண்டு வரேன். உங்க நடைகள், உங்க போக்குகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு எஸ்தர். முந்தி மாதிரி இல்ல. யூரோப்புக்கு வந்ததுல இருந்தே அக்கா என்ன நடந்துட்டு இப்படி கத்தி கொண்டு இருப்பீங்க? நீ கொஞ்சம் யோசிச்சுப்ப. நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து எங்களோட சொந்தக்காரர், எங்களோட சொந்த பூமியெல்லாம் விட்டுட்டு நீங்க இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறோம். அக்கா ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை உங்களுக்கு? எஸ்தர் ஏன் இப்படி சொல்றாய் தங்கச்சி? அப்பாவோட நாங்க வண்டியில இருந்து நாங்க இடம்பெயர்ந்து வரும்போது அப்பாவுக்கு மேல செல் அடிப்பட்டு அப்பாவும் எங்கள்கிட்ட இல்லை. அம்மா உன்ன செல் அடிக்கும் போது பங்கர்ல வச்சிருக்கேக்க அவக்கு மேல பங்கர் அடிப்பட்டு செல் அடிப்பட்டு அவ துடிக்க என்னோட தான் தந்தவர். அப்பையில இருந்தானே உன்னை பார்த்துட்டு வரேன் எஸ்தர். ஐயோ அக்கா, இதெல்லாம் நூறோட ஒத்தது தானே. இப்ப வெளிநாட்டு வந்துட்டோம், வெளிநாட்டு மாதிரி வாழணும். பழையதை கொஞ்சம் யோசிச்சுப்ப. நான் தானே உனக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்து உனக்கு சாப்பாடு போட்டு உன்னை படிக்க வைக்கிறேன். சரி, எனக்கு நேர்மாக நான் போயிட்டு வரேன். இல்ல இன்றைக்கு மட்டும் போல எனக்கு சமாதானமா இல்லை எஸ்தர். ஐயோ இயேசுவே, இயேசுவே காத்துக்கொள்ளும். யா ஓகே சரி, அவங்கள பார்த்துக்கோ. போலீஸ்காரங்களும் கூட்டிக்கொண்டு போகுதா? ஓகே யா. இப்போ இந்த வருஷம் அப்படியா நான் லிம்பக்கு முடிச்சிடலாம். எனக்கு நிறைய ஆட்கள் கிடைச்சிருக்கிறாங்க. அதில் நிறைய ஸ்கூல் பிள்ளைகள், அதில் ஒரு எஸ்தரன்னு சொல்லி அவர் வந்து நல்ல சூப்பர் காய், எனக்கு வந்து நல்ல பார்ட்னர் கூட. யா இப்போ சந்திப்பேன். யா ஓகே ஓகே. பாவாக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன். என்னவோ சுற்றுலா போல இருக்கு. 15 லட்சம் வந்தது, 10 லட்சம் எங்கே போச்சோ தெரியல. 5 லட்சத்தை தாங்கிட்டு. சரி ஓகே பாய். ஐயோ சாரி ரெண்டு ஐயோ வீட்டுல தெரியுமா? ஓ வீட்டுல அக்கா ஊருக்காத இந்த கஷ்டம். ஓமாம் அது சரி, நிறைய ஏரியாக்களை கேப்சர் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு கொஞ்சம் இடங்கள் தான் இருக்கு. அதெல்லாம் சின்ன பிரச்சனை, அதை முடிச்சிருவேன். ஆமாம் அது சரி. இந்த சின்ன ஏரியா மிச்ச வேலையில நீ முடிச்சிட்டீங்க? நான் முடிச்சிட்டேன். ஓ ஓ சரி. வேற யாரும் ஃபோன் பண்ணுறேன். என்ன லோடா வேணுமோ? லோடா வேணுமா? கொடுக்குறீங்களா? கிலோ நாங்க ஜேசுடைய அன்பை பற்றி சொல்றதுக்கு வந்திருக்கோம். நாங்க ஜேசுடைய அன்பை பற்றி சொல்ல வந்திருக்கோம். நல்ல பாட்னர் இருந்துட்டு. அது சரி, நீங்க எந்த ஏரியா செய்யறீங்க? நாங்க வந்து லிம்பர் தான் எங்களோட டார்கெட். உங்களோட தரிசனமும் லிம்பர் தான். ஏன்னா லிம்பர்ல நிறைய வாலிப பிள்ளைகள் வந்து பாவத்துக்கு விழுந்துருக்குறாங்க. அதனால நாங்க இயேசுடைய அன்பை சொல்லி இயேசுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? சும்மா நல்ல பாடுறாங்க பார்த்தா சும்மா சொல்ல வந்திருக்கு. நாங்க இயேசுக்கு அழைச்சிட்டு வச்சு இதை வாசிச்சு பாருங்க. இயேசுடைய அன்பை பற்றி நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. உங்களை பார்த்தா 2 பேரையும் பார்த்தா பாவமாக கிடக்குது. பாவ வாழ்க்கையில இருக்கிறீங்க. அப்படியாச்சும் நீங்க இயேசுடைய அன்பை புரிஞ்சு கொண்டு எங்களோட சபைக்கு நீங்க வரணும். நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. கூடிய கீதில எங்களோட சபை சுவிசேஷ தேச சபையை உங்களை சந்திக்கிறோம். பாப்போம். வாலிபனே, உன் வாலிப வயதில் சிருஷ்டிகரை நினை. இக்கைப்பிரதியை வாசிக்கிற அன்பு வாலிப சகோதரனே சகோதரியே, மனம் போன போக்கில் பலவித பாவ செயல்களை செய்து கொண்டு உங்கள் இருதயங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறவர்களே மனம் திரும்புங்கள். பலவித போதை பொருட்களுக்கு அடிமையாகி பலரை
அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்க தமது பரிசுத்தமுள்ள இரத்தம் சிந்தி இருக்கிறார். அவரிடம் ஓடி வாருங்கள். உங்களை மன்னித்து ஆசீர்வதிக்க இயேசு ஆவலாய் இருக்கிறார். இயேசு சீக்கிரம் வருகிறார். இக்கிரைபதிக்கு சுவிசேஷ தரிசன தமிழ் திருச்சபை ரோம். எனக்கு போராட்டமா இருக்கீங்க. ஓ, நீ பிரச்சனை முடிக்க முடியலையா? சும்மா எனக்கு 15 லட்சம் தருவாங்க அமிச்சம். 15 லட்சமா? பின்ன என்ன விளங்கியில என்ன விளங்க சொல்லு. 15 லட்சம் இங்க பாருங்க. 15 லட்சத்துல அதுல 10 எந்த பங்கு, 5 உனக்கு தந்துட்டேன். இப்ப என்ன நான் கஷ்டப்பட்ட உலக எனக்கு 5 ரூபா கஷ்டப்பட்டு இந்த ஏரியாவுல பூத்துல இருந்ததுல நான். ஓகே, நீ பூத்துல போன கழிச்சு கொண்டு நான் கூட பேச உனக்கு என்ன, நான் இந்த போன்ல கழிக்கிறேன். சரி, இங்க அந்த மற்ற 10 லட்சம் தரையாத இந்த பங்கு எனக்கு இப்ப ஒரு காயம் தரேன். எனக்கு என்ன 10 லட்சம் இப்ப வேணும் உனக்கு தரையாத. இப்ப சரியா? என்ன செய்வாய்? ஏறிப்பட தொட்டி என்ன 10 லட்சம் தப்பே என்ன எனக்கு கையெழுத்துறீங்க? ரஞ்சி வேண்டாம், ரஞ்சி வேண்டாம் சொல்லிட்டேன். வெளியேஸ்தர் அது நான் கஷ்டம் வேண்டாம். ரஞ்சி சொல்லிட்டேன். அதுக்கு வயல கிழக்கியா இல்லையா? என்ன காசு ரஞ்சி? என்ன காசு தான் தப்பு பண்றாய். நான் கழிச்சு முடிக்கிறேன். போற கொஞ்ச நேரம் போற எஸ்தர். போற வேணாம். போற சொல்லுங்க எஸ்தர். சொல்லுங்க. சொல்கிறேன், நீரே பெரியவர். காத்துக்கொள்ளும் ஐயா, காத்துக்கொள்ளும். மனதுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கு ராஜாவே, அவளை காத்துக்கொள்ளும். அப்பா, எஸ்தரை காத்துக்கொள்ளும் ராஜாவே. உடைய தங்கச்சியை காத்துக்கொள்ளும். என்ன எஸ்தரோட பேக் கிடக்கு இருக்குல்ல, ஸ்கூலுக்கு போனவே இல்ல அவ. இன்னும் இதுக்குள்ள இருக்குது. இயேசுவே, என்ன இது இவ்வளவு பணம்? அவக்கு எங்கால இருந்து வந்தது இவ்வளவு காசு? இவ்வளவு பாவமான காரியத்தில் அவள் வாழ்ந்திருக்கிறார். ஓ ஏசப்பா, ஏசப்பா, என்ன இது இப்படி பாக்கா வச்சு அக்கா நம்மளே அஜிமாதிச்சு கொள்ளுங்க. அக்கா நம்மளே ஐயா காலை வச்சு கொள்ளுங்க. அக்கா நம்ம மன்னிச்சு கொள்ளுங்க. அக்கா உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அக்கா என்ன நடந்தது? ஐயோ ஐயோ, அக்கா எனக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அக்கா என்ன செய்யறது தெரியும். அக்கா அக்கா நான் இவ்வளவு காலம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். இவ்வளவு காலம் ட்ரக் டீலர் இருந்துட்டேன். அக்கா அக்கா எனக்கு டீலருக்கு பிரச்சனை வந்து அவ கத்திய தூக்க நான் கண்ணெடுத்து அவ கொண்டுட்டேன். அக்கா ஐயோ அக்கா அக்கா கொண்டுட்டியா? ஐயோ காப்பாதுங்க. ஐயோ போலீஸ்காரன் வராங்க. ஐயோ நான் என்ன செய்வேன்? இயேசுவே, அக்கா எப்படியாச்சு காப்பாதுங்க. அக்கா ஐயோ சரி அக்கா அடிதா உன்ன டீச்சர் உனக்காக நான் போறேன். நான் உன்ன டீச்சர் அடிதா. அக்கா ஐயோ இயேசுவே, அக்கா எப்படியாச்சு காப்பாதுங்க. அக்கா என்ன செய்ய போறீங்க? அக்கா நான் உனக்காக நான் போறேன். இல்ல ஐயோ அக்கா எனக்கு பயம் இருக்கு. அக்கா உனக்காக நீ கிரிய போயலி அங்க போ. அக்கா என்ன செய்யணும்? ஐயோ yes hands up அப்பா hands up yeah don't move don't move I said don't move. Hands up. Yeah. என்ன காசு வச்சிருக்கா? நாங்க இப்ப உங்களை கூட்டிட்டு போறோம். நீங்க எங்களோட கோஆபரேட் பண்ணா நாங்க உங்களை உடனே கூட்டிக் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு.
அமைதி அமைதி அமைதி. இன்று 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2016ஆம் ஆண்டு கடந்த மாதம் 10ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் நடைபெற்ற சுட்டுக்கொலை சம்பவத்தின் கொலையாளியாய் பிடிபட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட இறுதி தீர்ப்பு. சம்பவ தினத்தன்று இரவு 8:30 மணி அளவில் ரஞ்சிக்கும் ரெபேக்காவுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கைத்துப்பாக்கி கொண்டு சுட்டதினால் இஸ்தலத்தில் மரணமானார். கொலையாளியான ரெபேக்காவை போலீசார் கையும் மெய்யுமாக துப்பாக்கியுடனும் இரத்த கரையுள்ள ஆடையுடனும் கைது செய்துள்ளார். இதைவிட மாணவர் மத்தியில் போதைப்பொருள் விற்பனை செய்தல், மொத்தமாகவும் சில்லறையாகவும் போதைப்பொருள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்துள்ளார். அத்துடன் வீட்டு உடைத்து கொள்ளை, பல திருட்டு சம்பவங்கள் பல விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது. எனவே இதற்கு இறுதி தீர்ப்பு வழங்கும் நேரம் வந்துள்ளது. இதை மறுத்து சட்டத்தரணி மனித உரிமையாளர் குற்றப்புலனாய்வு சட்டத்தரணி வென்ஷியா குற்றவாளி சார்பில் வாதாட வந்துள்ளார். உங்கள் வாதத்தை தொடங்கலாம். பெர்மிஷன் கிராண்டட். நீதிபதி அவர்களே, என் கட்சிக்காரரை குறித்து நீங்கள் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிக்கப்பட்ட கொலை சம்பவித்ததின் முன் கூறப்பட்ட குற்றங்களுக்கு எதிராக ஏன் உங்கள் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை? இது முதலாவது வாதம். பாடசாலை தரப்பில் போதவஸ்து விநியோகம் செய்ததாக குற்றம் இருப்பின் ஏன் உடன் அதை கண்டிக்கவில்லை? பல திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக தாக்கல் செய்த போது ஏன் உடன் அதை கண்டிக்கவில்லை? கொலை குற்றம் நடந்ததை யார் பார்த்தார்கள்? இதற்கு என்ன ஆதாரம்? ஏற்கனவே தப்பு நடக்கும் போது கண்டித்திருந்தால் இறுதி கொலையை என் கட்சிக்காரர் தான் செய்தார் என்பதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருக்காது. எனவே என் கட்சிக்காரருக்கு குறைந்தபட்ச தண்டனையை கொடுத்து அவரை விடுதலை செய்யுமாறு இல்லை. ஒரு கொலை குற்றமானதால் கொலைகாரியான உமது கட்சிக்காரரை நான் குறுக்கு விசாரணை செய்து கொள்கிறேன். இதை குறித்து நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? நீதிபதி அவர்களே, இதன் மூலம் சொல்லப்பட்ட எல்லா குற்றங்களுக்கும் நான் தான் காரணம். இந்த கொலையை நான் என் கைகளினாலே தான் நான் செய்தேன். எனவே இதுக்கு ஏற்ற உச்சக்கட்ட தண்டனை நான் ஏற்றுக்கொள்ள தயாராகிறேன். எனவே குற்றவாளியின் வாக்குமூலத்தின்படி தானே இக்கொலையை செய்ததாக ஏற்றுக்கொள்வதின் நிமித்தம் சட்டத்திற்கு முன் யாவரும் சமம் என்றே ஜனநாயக கோட்பாட்டின் கீழ் இன்று இரவு 10 மணிக்கு 150வது குற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் கொலையாளிக்கு தூக்கிலிட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று